எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்ற நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காய் கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் பவுல் அப்போஸ்தலர் எமக்கு சொல்லுகிறார். இந்த செய்தியின் ஊடாக கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலே செய்திக்கு போவதற்கு முன்பதாக எமது சபையின் அறிவித்தல்களை கேட்ட பிற்பாடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். சர்வதேச இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் திருச்சபையின் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். தேவ செய்திக்குள் கடந்து போவதற்கு முன்பதாக சபையின் ஆராதனை விவரங்களாவன. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் காலை 10 மணிக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும், மதியம் 12 மணிக்கு ஆங்கிலத்தில் ஆராதனை. திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை காலை 5 மணி முதல் 6 மணி வரை பிரேயர் ஃபார் விக்டரி. வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் காலை 9:30 மணிக்கு பிரேயர் ஃபார் ஹோலினஸ். இந்த ஜெபங்களில் எல்லா திருச்சபைகளின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஜெபிக்கப்பட உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார். வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு வேதாகம படிப்பு நடைபெறும். மேற்குறிப்பிடப்பட்ட ஆராதனைகள், வேதாகம படிப்பு, ஜெபங்கள் யாவும் 5800 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 7 and 9 இல் அமைந்துள்ள எமது மெயின் சர்ச்சில் நடைபெறும். மேலதிக தொடர்புகளுக்கு பாஸ்டர் கிறிஸ்டி மரியநாயகம். தொலைபேசி எண் 431-831-4662. Our website address www.ifjcc.com. Email pastor@ifjcc.com. நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்திலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்களை நாங்கள் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கவும், அவருடைய வல்லமையால் நீங்கள் நிரப்பப்படவும், அவருடைய அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கவும், அவர் உங்களுக்காய் செய்து வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று உன்னதங்களிலே தன்னோடு அமர பண்ணுகிற அந்த தேவன், உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் அழைக்கிற அந்த தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் இந்த செய்தி மூலம் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும். உம்முடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், வேதனைகள் நீங்கட்டும், கண்ணீர்கள், ஆண்டவரே, போராட்டங்கள், பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே விடுதலை நாங்கள் கட்டளையிடுகிறோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இந்த மீடியாக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மீடியாக்கள் இன்னும் அதிகமாய் பெருகட்டும், பலுகி பெருகட்டும், இன்னும் பன்மடங்காய் வளரட்டும், பல ஊழியக்காரர்கள் இணைந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உலகம் முழுக்க ஆண்டவரே தேவனுடைய நாமம் பரவுவதற்கு நீர் இந்த வல்லமையுள்ள கருவியாய் எடுத்து பயன்படுத்துவதற்காய் நன்றி. இன்டர்நெட்டிலே கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இரும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பான சகோதரங்களே, இன்றைக்கும் நாம் வாசிப்பதற்காய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனமோ உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். அன்பான சகோதரங்களே, இன்றைக்கும் பாருங்கள், ஒரு மாடு தன்னுடைய எஜமானனை அறிகிறது. தூர வருகிற வேளையிலேயே தன்னுடைய எஜமான் வருகிறார் என்று சந்தோஷப்படும். அல்லது வேறு யாரும் வந்துவிட்டால், அதிலும் குறிப்பாக அந்த எருது மாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அது காலால் கிளறுகிறது என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்துவிடும். அது வந்து முட்ட போகிறது, அது வந்து உங்களை தூக்கி எறிய போகிறது. ஆனால் எஜமானுக்கு பின்பதாக போகிற வழியிலே இங்கே இந்த நாட்டில் நாம் பார்க்கிறோம் அல்லவா, நாய்க்குட்டிகள் கயிறுகளை கட்டி எப்படியாக அவர்கள் வாக்கிங் போகிற வழியிலே ஒரு பேபியை போல அப்படியே ஓடிக்கொண்டு போகிறதை போல எஜமானை கண்டுவிட்டு போகிற அதே மாடு எதிரிகள் அல்லது அறியாதவர்கள், இனம் தெரியாதவர்கள், புதிதான மனிதர்கள் கண்டால் அவர்களை தூக்கி எறிவதை பார்க்கிறோம். காரணம், அது எஜமானனை அறிந்து வைத்திருக்கிறது.
எஜமான் தன்னை பராமரிக்கிறவன், தனக்கு உணவு கொடுக்கிறவன், தன்னை அக்கறையோடு கவனிக்கிறவன், தன் மீது அன்பு செலுத்துகிறவன், தன்னை பாதுகாக்கிறவன் என்பதை அந்த எருது அறிகின்ற அறிவை ஆண்டவர் அந்த எருதுக்கு கொடுத்திருக்கிறார். கழுதை கூட தன்னுடைய எஜமான் தூரத்திலே வருகிற வேளையிலே அது வித்தியாசமாய் சத்தம் போடுவதை நீங்கள் காண முடியும். அதற்கு ஒரு மகிழ்ச்சி வருவதை காண முடியும். அது சிரிக்கிறதை கூட சில வேளைகள் நீங்கள் காண முடியும். கழுதை சிரிக்கிறதா என்றால் போய் பாருங்கள். கழுதை சிரிக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். அது சந்தோஷத்தினால், மகிழ்ச்சியினால் அது துள்ளுகிறதை நாங்கள் கண்டிருக்கிறோம். அதுகளுக்கும் அப்படிப்பட்ட அறிவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு வேதனையோடு, ஒரு துக்கத்தோடு, ஒரு கவலையோடு, ஒரு ஏக்கத்தோடு நம் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் அறிவில்லாமல் இருக்கிறார்கள், உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் என்று மாத்திரம் நிறுத்தவில்லை. ஆனால் இஸ்ரவேல் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் இஸ்ரவேல் என்பதை மறக்க வேண்டாம். என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கு என் ஜனம் என்று இஸ்ரவேல் ஜனத்தை பிரித்தெடுத்தவர். இன்றைக்கும் உலகம் எங்கும் போய் என் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், உலகத்தில் உள்ள முழு மக்களையும் என்னுடைய சீசர்கள் ஆக்குங்கள் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவருக்காயும் நான் இரத்தம் சிந்தினதை அறிவியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். என் ஜனங்கள் என்றால் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள். ஒரு தாகத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு கவலையோடு, ஒரு வாஞ்சியோடு, ஐயோ நான் இந்த பிள்ளைகளுக்காய் செய்தவற்றை காணவில்லையே, இந்த பிள்ளைகளுக்காய் நான் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேனே, அதை அறியாமல் இருக்கிறார்களே, இவர்களுக்கு உன்னதத்திலே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேனே, இவர்களை நான் விடுதலை ஆக்கி இருக்கிறேனே, இவர்களுடைய சாபத்தை நான் சுமந்து கொண்டேனே, இவருடைய பாவத்தை நான் சுமந்து கொண்டேனே, இவருடைய அக்கிரமத்தை நான் சுமந்து கொண்டேனே, இவருடைய வருங்கால ஆசீர்வாதத்துக்காய் அநேக ஆசீர்வாதங்களை நான் உன்னதத்திலே இருந்து இந்த பூமியிலே வைத்திருக்கிறேனே, இவர்களை உருவாக்குவதற்கு முன்பதாக, தாயின் கருவிலை உருவாக்குவதற்கு முன்பதாக இவர்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களை நான் பிரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறேனே, அதை அறியாமல் சங்காரமாகி போகிறார்களே என்று வேதனையோடு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரங்களே, இன்றைக்கு ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலும் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இன்றைக்கும் அறிவில்லாமல் போகிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை அறிகின்ற அறிவில்லாமல் போவது. தேவனுடைய வார்த்தை என்றால் நான் அடிக்கடி சொல்வது, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு, அவருடைய அன்பை சுவைப்பதற்கு, அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிவதற்கு நாம் அடிக்கடி வாசிக்க வேண்டியது அவருடைய வேதம். அவரையும் வேதத்தையும் பிரிக்க முடியாது. ஆதியிலே வார்த்தையாயிருந்தார், அந்த வார்த்தை மாமிசமாகி இந்த உலகத்திலே வெளிப்பட்டது என்று யோவான் 1ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறது வேதம். அன்பு சகோதரங்களே, அந்த வார்த்தையான தேவன் அவர்தான். நாம் இந்த வேதத்தை திறந்து வாசிக்கிற வழியிலே இயேசுவை காணுகிறோம், இயேசுவின் அன்பை சுவைக்கிறோம், இயேசுவை பற்றி அறிகிறோம், கர்த்தரை பற்றி அறிகிறோம், பரிசுத்த ஆவியானவரை பற்றி அறிகிறோம். அந்த திரியேக தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உயிருள்ள வார்த்தை என்று சொல்லப்படுகிறது, ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எமக்கு எழுதி கொடுத்த அன்பு மடல். அன்பு சகோதரங்களே, இதை நாம் அறிகின்ற அறிவு எப்படி என்று சொன்னால், இதுல என்னுடைய ஆண்டவர் எனக்கு எண்ணத்தை வைத்திருக்கிறார், எனக்காய் எண்ணத்தை செய்து முடித்திருக்கிறார், எனக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன, நான் எண்ணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அறிகின்ற அறிவில்லாமையினால் தான் ஜனங்கள் தரித்திரத்திலே, வேதனையிலே, கண்ணீரிலே, போராட்டத்திலே, குடும்ப பிரிவினையிலே, அவமானத்திலே சிக்கி தவிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கூட சில ஜனங்கள் எத்தனையோ ஆலோசனைகளை சொல்லுவோம், ஆனால் அவர்கள் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல், அந்த வேதத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுக்காமல், கிறிஸ்தவம் ஒரு மதம் என்று நினைத்து ஏனோ தானோ என்று ஏற்றுக்கொள்ளுகிறபடியினால் அவர்கள் வாழ்க்கையில செழிப்பில்லாமல் இருக்கிறவர்களிலே என்னுடைய மனம் கூட எத்தனையோ தடவைகள் வேதனைப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரங்களே, இன்றைக்கும் எத்தனையோ ஜனங்கள் ரோட்டு வழியே அப்படி அநாதைகளாய் படுத்து இந்த கனடா தேசத்திலே அல்லது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியிலே அல்லது வளர்ந்து வந்த நாடுகளிலே யாரும்
பட்டினியா இருக்கக்கூடாது என்பதற்காக கவர்மெண்ட் எத்தனையோ வசதிகளை செய்து கொடுக்கிறது. ஆனால் அதை சரியாய் வாழ தெரியாததனால் அவர்கள் ஏனோ தானோ என்று குடியிலும் போதை வசத்துக்கும் தங்களுடைய விபச்சாரத்துக்கும் அநேக பாவங்களுக்கு அடிமையா இருக்கிறபடியினால் அவர்கள் ரோட்டிலே தரித்திரர்களாய், பிச்சைக்காரர்களாய், வேதனையோடு வருத்தக்காரர்களாய் மடிந்து போகிறதை, இந்த குளிர் வரப்போர் இந்த குளிரிலே நடுங்கிக் கொண்டு கிடக்கிறதை பார்க்கிற வேளையிலே அறிவில்லாமல் சங்காரமாகி போகிறார்களே என்று சொல்லி ஒரு வேதனை எனக்கு இருக்குமாயிருந்தால், தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்து என்னையும் உங்களையும் மீட்ட ஒரு தெய்வம் எப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு இருப்பார். அன்பு சகோதரங்களை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கும் ஒரு சம்பவத்தை நான் சொல்லட்டும். இது கனடா தேசத்திலே நடந்தது. ஒரு மெக்கானிக், அவர் காரை பார்த்தாலே காரனுடைய சத்தத்தை வைத்து அவர் அநேக பிழைகளை கண்டுபிடித்து விடுவார். ஆனால் அவருக்கு கம்ப்யூட்டர் அறிவில்லை, மாடர்ன் வேர்ல்ட் இல்லை. ஆனால் அவருக்கு என்ன பிழை என்று கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே எல்லாம் தெரிந்திருந்தால் தான் வேலை கொடுப்பார்கள். ஆனால் அவர் ஒரு கராச்சியிலே வேலை செய்கிறார். ஒரு கராச்சிக்கு உரிமையாளர் போல அந்த கராச்சியிலே அவர் நடக்கிறார். அவருக்கு என்ன பிரச்சனை என்று சொல்ல தேவையில்லை. காரை கொடுத்து இந்த சத்தம் கேட்கிறது என்றால் உடனே கண்டுபிடித்து உடனே அதற்குரிய திருத்தல் வேலைகளை செய்து பிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு அனுபவம் இருக்கிறது. ஆனால் அவர் அந்த சூழ்நிலையில் தன்னுடைய மகனை படிக்க வைத்தார். இன்றைக்கு மகன் சேரக்கூடாத நண்பர்களோடு பழகி என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய பாட்டிலேயே போய் ஒரு காரை வேண்டி தன்னுடைய நண்பர்கள் கொடுத்த ஆலோசனைக்கு அவன் அதை திருத்துவதற்கு இவ்வளவு முயற்சி செய்கிறான். தேவையில்லாத செலவுகள் வந்து கொண்டிருக்கிறது. தகப்பனிடம் கொண்டு வந்து காட்டுவதற்கு பதிலாக வேறு மெக்கானிக் மேரை தேடி, தன்னுடைய ஃப்ரெண்டுகள் சொல்லுகிற மெக்கானிக்கிடம் தேடி, செலவு போக, படிப்புக்கு நேரம் போக, வீணாய் போக, அநேக காரியங்களை வீணாய் அடித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட வேதனை அந்த தகப்பனுக்கு இருக்கும் யோசித்து பாருங்கள். தான் சத்தத்தை வைத்தே பிழையை கண்டுபிடிக்கிற ஒரு மெக்கானிக் என்னிடம் தன் ஒரு ஆலோசனை கேட்காமல் ஒரு ஓட்டை காரை வேண்டிவிட்டு அந்த காரை திருத்துவதிலே அவனுடைய அரைவாசி நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறானே, எவ்வளவு பைத்தியக்காரன் என்று சொல்லி அந்த தகப்பன் யோசிக்கிறார். இது அநேக வாலிப பிள்ளைகள் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்களை குற்றப்படுத்துவதற்காக சொல்லுவதில்லை. உங்களுடைய அனுபவத்துக்கும் உங்களுடைய பெற்றோருடைய அனுபவத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒழுங்கும் கிரமமாகத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வார். சில வேளைகளில் உங்கள் பெற்றோரை விட உங்களுக்கு ஞானம் கூடவா இருக்கும், கம்ப்யூட்டர் அறிவு இருக்கும், டெக்னாலஜியிலே வளர்ந்திருப்பீர்கள். சில வேளைகளில் அவர்களை விட சில திறமையான காரியங்களை சாதித்திருப்பீர்கள். ஆனால் அவர்களுக்கும் ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுத்துத்தான் ஆண்டவர் உங்களை இந்த உலகத்திலே அந்த குடும்பத்தை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. உங்கள் பெற்றோருக்கு கொஞ்சம் தெரியும், அவர்கள் உங்களுடைய கரிசனை உள்ளவர்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில வேளைகளே 1000 ஒரு தகப்பன் தாய் உங்களுடைய எந்த அக்கறையும் இல்லாமல் உங்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறவர்களாய், வேறு பெண்ணை பார்க்கிறவர்களாய், வேறு கணவனை பார்க்கிறவர்களாய், வேறு இடத்திலே போய் குடியேறுவர்களாய் இருக்கலாம். ஆனால் எல்லா பெற்றோர்களும் அப்படி அல்ல. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக தங்கள் உயிரையே கொடுக்கிறவர்கள் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. ஆனால் அந்த பெற்றோரை விட ஒரு அன்பான தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சில வேளைகள் உலக பெற்றோர் உங்களை கவனியாதவர்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், உங்களுடைய அன்பை சுவைக்காதவர்களாக இருக்கலாம். ஆனால் இரவு பகலாக உங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு தெய்வம், ஒரு அப்பா, ஒரு ஜீவனுள்ள அப்பா, உயிருள்ள அப்பா இருக்கிறார் என்றால் அவர்தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய பரிசுத்தாவியாகிய அந்த திரு தெய்வம். அந்த தெய்வத்திடம் வாருங்கள், உங்களை ஒப்புக் கொடுத்து பாருங்கள். இந்த சம்பவத்தை விளங்கப்படுத்துவதற்காய் இன்றைக்கு வாசித்த வாசகத்துக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காய் லூக்கா 15வது அதிகாரத்தை நான் எடுக்கிறேன். ஆமென். அன்பு சகோதரங்களே, இந்த வேதத்திலே பாருங்கள், லூகாஸ் 15வது அதிகாரத்திலே 3 உவமைகளை ஆண்டவர் சொன்னார். தொலைந்து போகிற பொருட்களை குறித்து எவ்வளவு அக்கறை உள்ள தேவன், தொலைந்து போன தன்னுடைய ஜனங்களை குறித்து எவ்வளவு அக்கறை உள்ள தெய்வமாய் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காய். ஆனால் இந்த உவமையிலே 3வது உவமையை பாருங்கள். பின்பும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளைய மகன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்திகளில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இன்றைக்கும் அன்பு சகோதரங்களே, இதை நம்முடைய இலங்கை கலாச்சாரம், இஸ்ரவேல் கலாச்சாரங்கள் எல்லாம் உண்டுதான். தகப்பன் தாய் சாக விட்டு, அதாவது இறந்த பிற்பாடுதான்
அவளுடைய சொத்துக்கள் பிரிக்கப்படும், அல்லது அவர்கள் திருமணமாகிற வேளையிலே எழுதி கொடுப்பார்கள், இன்ன சொத்தை இன்னாருக்கு கொடுக்கிறேன் என்று. குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு சீதனத்துக்காக கிளை தேச நாடுகளிலே கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் தேசத்திலே பெண்களுக்கு ஆண்கள் தான் கொடுக்க வேண்டும். அப்படியான சூழ்நிலையிலும் ஆனால் சொத்துக்கள் பிரிப்பது என்பது உண்மையாகவே தகப்பன் இறந்த பிற்பாடுதான். ஆனால் இந்த மகன் கேட்கிற வேளையிலே மகனுக்கு நோ என்று சொல்லக்கூடிய உரிமை தகப்பனுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இது தகப்பனுடைய சொத்து. தகப்பன் யாருக்கும் கொடுக்கலாம், அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்ல. ஆனால் அவன் அந்த உரிமையோடு கேட்கிறான் என்ற வேளையிலேயே இவனுக்கு தெரிந்து விட்டது, என்னை இவன் அறியவில்லை, இந்த மகன் அறிகின்ற அறிவில்லாமல் இருக்கிறான் என்று. ஆனாலும் அந்த தகப்பன் அந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்கிறார். இன்றைக்கும் அவன் நண்பர்களுடைய ஆலோசனைகளை கேட்டிருப்பான், தன்னுடைய சொந்த புத்தியிலே நடந்திருப்பான். தூர தேசத்துக்கு போனால் தான் விரும்பிய மாதிரி செய்யலாம், கீழ்ப்படிய தேவையில்லை, கட்டுப்பாடுக்குள்ளே இருக்க தேவையில்லை, யாருடைய சொல்லையும் கேட்க தேவையில்லை, எந்த பாவத்தையும் மனம் போல செய்யலாம் என்ற ஆசைகள் அவனுக்கு வந்திருக்கும். அதனால் தான் அவைகள் எல்லாவற்றையும் விட்டுக்கொண்டு தூர தேசத்துக்கு போகிறான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் அன்பு சகோதரங்களே, இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே அநேக வாலிப பிள்ளைகள் I don't have to listen you. Every time அவர்கள் சொல்லுவார்கள் I know, I know, I know, I know, I know. என்ன கதையை சொல்லி பாருங்கள், ஜஸ்ட் நோவுக்கு அங்கே இடம் இருக்காது, I know என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்கள் சில வேளைகளில் தங்களுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி இவர்களை விட நான் அறிவிலே பலத்தவர் என்றும் நாமளும் அப்படி இருந்திருப்போம் வாலிப பிராயத்திலே. சில வேளைகளே அம்மா அப்பாவுக்கு இதே இவர்கள் என்னை அறிந்து கொள்ளுகிறார்கள் என்பதே இல்லை, நாங்களும் யோசித்திருக்கிறோம். ஆனபடியால் அவர்களை நாம் குறை சொல்ல முடியாது. ஆனாலும் சில காரியங்களை தங்களை தாழ்த்துவார்கள் என்று சொன்னால், அம்மா சொல்லுகிறதை நாம் செய்து பார்ப்போம், அப்பா சொல்லுகிறதை நாம் செய்து பார்ப்போம் என்று தாழ்த்துவார்கள். ஆனால் பாரதூரமான பிரச்சனை, போராட்டமான சூழ்நிலைக்கு போவதற்கு முன்பதாக அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியும். இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை என்று சொல்லுவார்கள். அதாவது கடற்கரையிலே, அதாவது தண்ணீர் ஏரிகளுக்கு பக்கத்திலே மாடுகள் நிற்கிறது, அக்கறைக்கு பார்க்கிறவர்களிலே தண்ணீர் தடுக்கிறது. ஆனால் பார்ப்பதற்கு மிகவும் பச்சை பசேல் என்ற புல்லு அக்கறையிலே இருக்கும். ஆனால் அது உண்மையிலேயே இதைவிட அங்கேயும் காய்ந்து போய்த்தான் கிடக்கும். ஆனால் அந்த தண்ணீர் நீராவி எழும்பிக் கொண்டிருக்கிறதுனாலும், அந்த தூர பார்வையில் பார்க்கிறதுனாலும், அந்த தண்ணீரை அந்த ஒரு கிரீன் கலர் சைன் பண்ற படியினாலும் அது அப்படியே புல்லிலே படுகிற வேளையிலே மிகவும் பச்சை பசேலை போல இருக்கும். ஆனால் மிகவும் கஷ்டப்பட்டு நீந்தி போன மாட்டுக்கு திரும்பி பார்க்கிற வேளையிலே தான் தெரியும், அடடா நான் நின்ற பக்கம் தான் இன்னும் பச்சையா இருக்கிறது என்று சொல்லி டூ லேட் என்று சொல்லி சிந்திக்கிறதுக்கு. ஏன் அதனுடைய சக்தி முழுவதும் நீந்துவதற்கு செயல்பட்டு விட்டாயிட்டு, இங்கே புல்லும் இல்லை, திரும்பி நீந்துவதற்கு பயமாயிருக்கிறது, ஏனென்றால் களைத்து விட்டது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போகாதபடி, ஆழத்திலே போய் சிக்கி விடாதபடி இருப்பதற்கு பெரியவர்கள், உங்கள் ஆலயத்தில் இருக்கிற பாஸ்டர், உங்களுடைய எல்டர்ஸ்கள், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காய் தந்த பிரேயர் பார்ட்னர்ஸ், இவர்களோடு ஐக்கியங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். ஜெபத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு முன்பதாக தூர தேசத்துக்கு போவது மிகவும் சந்தோஷமாய் இருக்கும். சில வேளைகளில் கட்டுப்பாடுகளை மீறி போகிறோம். ஆனால் கட்டுப்பாடு எதற்காய் வைத்திருக்கிறார்? இன்றைக்கும் ஆண்டவர் தன்னுடைய மகன் மகள் என்று சில வரையறைகளை வைத்திருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், நீயா என்னிடம் வந்து என்னை ஆசீர்வதியும், என்னை ரட்சியும், என்னை மீட்டுக் கொள்ளும், நீர்தான் எனக்கு தேவை என்று நான் கதவை தட்டி கொண்டு நிற்பேன், ஆனால் நீ துறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷத்திலே. இன்றைக்கு ஆண்டவர் சில பணிகளை நம்மை செய்யும்படியாக செய்கிறார். இன்றைக்கும் பாருங்கள், சுயவில்லை ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார், இந்த மரத்தையும் வைக்கிறேன், அந்த மரத்தையும் வைக்கிறேன், ஆனால் நீ இந்த மரத்தை நீ புசித்தால் சாகவே சாவாய், மறுபடியால் புசிக்காமல் இரு. இன்றைக்கு நாம் அநேகர்கள் கேட்கிற கேள்வி, ஏன் அந்த மரத்தை வைக்க வேண்டும்? சுய வில் தான். அதாவது நாம் சொந்தமாய் தியானித்து கட்டுப்பாடு இல்லாதபடி நாம் செய்ய வேண்டும். சில வேளைகளில் கட்டுப்பாடை நாம் விரும்புவதில்லை. தகப்பன் சிக்ஷிக்காத பிள்ளைகள் இருக்கிறதா? இன்னைக்கு தகப்பன் சிக்ஷிக்கிறார் என்றால் கம்போடு இருப்பதில்லை. தகப்பன் சரியான வழிகளை நமக்கு காட்டுகிறார். நம்ம பரலோக தகப்பன், இதுதான் சரி மகனே, ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். இந்த வேதத்திலே ஆசீர்வாதம் உண்டு, சாபமும் உண்டு. ஜீவனையும் வைத்திருக்கிறார்,
மரணத்தையும் வைத்திருக்கிறார். எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம், அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், அதை நாங்கள் அனுபவிப்போம், அது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். அதனால் தான் இரண்டையும் வைத்திருக்கிறார் ஆண்டவர். சூஸ் பண்ணுவதற்கு ஃப்ரீ வில்லை தந்திருக்கிறார். நம்மை ஒரு இயந்திர மனிதர்களாய் தேவன் படைக்கவில்லை, பின்பாக கண் பொயிலே வைத்து நம்மை வாழ வைக்கவில்லை, ஃப்ரீயாக விட்டிருக்கிறார். அதே போலதான் மகன் போகிறானா, தகப்பன் ஆலோசனை சொல்லி இருப்பார் நிச்சயமாய், மகனே இது உனக்கு கூடாது. எத்தனையோ தடவைகள் இது ஒரு நாளில் நடக்கிற சம்பவம் அல்ல. அவனுக்கு எத்தனையோ அவப்பெயர் வந்திருக்கும். ஆனாலும் தகப்பன் மகனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விட்டான். தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் வித்து அவன் வேசிகளிடத்தில், விபச்சாரிகளிடத்தில் மற்ற செலவுகளை செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலே சொல்லப்படுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அன்பான சகோதரனை சகோதரியை, நீ இந்த உலகத்துல எவ்வளவு இன்பமாய் இருக்கிறதை போல இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை. புசிக்க புசிக்க இன்பமாய் இருக்கிறதை போல இருக்கும், ஆனால் அது பாம்பை போல் உன்னை கொன்றுவிடும் என்று நீதிமொழிகளே சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கையாயிருக்க கற்றுக்கொள். ஆமென். அன்பு சகோதரனே, இன்றைக்கு உலகம் காட்டுகிற பாதை, நம் நண்பர்கள் சொல்லுகிற ஆலோசனை அல்லது நம்மோடு இருக்கிறவர்கள் சொல்லுகிற ஆலோசனை, சில வேளைகளிலே அது தூரமாய் நம்மை தேவனை விட்டு கொண்டு போய்விடும், நம்முடைய குடும்பத்தை விட்டு கொண்டு போய்விடும், நம்முடைய உறவை விட்டு கொண்டு போய்விடும், நம்முடைய சமுதாயத்தை விட்டு கொண்டு போய்விடும். எச்சரிக்கையாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த கனடா தேசத்திலே அநேக பிள்ளைகள், இங்கே பிறந்த பிள்ளைகள் அப்படி செய்கிறார்கள். இங்கே நம்முடைய நாட்டு பிள்ளைகள், இங்கே பிறந்த நம்முடைய இனத்தவர்களுக்கு பிறந்தவர்கள், அதே போல இடையிலே வந்த பிள்ளைகள் தான் கூடுதலாய் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் திடீரென்று அவர்கள் இந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்துக்கு தங்களை அட்ஜஸ்ட் பண்ண முடியாதபடியினால் இங்கத்தான் கலாச்சாரத்தை ரை பண்ணுவோம் என்று சொல்லி ட்ரக்ஸுக்கும், போதை வஸ்துக்கும், குடிவகைகளுக்கும், விபச்சார பாவங்களுக்கும் அடிமையாய் போகிறதை பார்க்கிறோம். இந்த மகனும் தூரமாய் போய் எல்லாவற்றையும் செலவழித்த பிற்பாடு ஒரு நண்பனும் அவனுக்கு இல்லை. நேற்றைய நாளிலே அவனை சுற்றி எத்தனையோ பேர் இருந்தார்கள். இன்றைக்கும் நம்மிடம் பணம் இருக்கிறவளிலே, பொருள் இருக்கிறவளிலே, செல்வாக்கு இருக்கிறவளிலே, ஆசீர்வாதங்கள் இருக்கிறவளே, நம்மை சுற்றி அநேகர்கள் இருப்பார்கள். ஆனால் உண்மையான நண்பனை எப்பொழுது நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் தெரியுமா? நாம் கஷ்டப்படுகிறவளிலே, வேதனையில் இருக்கிறவளிலே, வருத்தத்தில் இருக்கிறவளிலே. உண்மையான கணவன் மனைவி அன்பு எப்பொழுது வெளிப்படும் தெரியுமா? நாம் வருத்தமாய் இருக்கிறவளிலே. ஆமன் அன்பு சகோதரங்களே, சில வேளைகளிலே உலகத்தார் நாம் ஹெல்த்தியா இருக்கிறவளிலே உதவுவார்கள். ஆனால் நம்மை உண்மையாய் நேசிக்கிற கணவன் மனைவியை நாம் எப்பொழுது அடையாளம் கண்டுகொள்ள முடியும் தெரியுமா? நம்மைக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவளிலே, இயலாத நேரத்திலே. ஆமென் அன்பு சகோதரங்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமான செய்தியாய் மாறுவதாக. இன்றைக்கும் பாருங்கள், இவன் எல்லாவற்றையும் செலவழித்த வேளையிலே இவனுக்கு சொல்லப்படுகிறது அந்த வார்த்தை. அவன் சொல்லுகிறான், அவனுக்கு 17வது வருஷம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என்னுடைய தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேனே. அவன் வேலையை தேடுகிறான். இப்பொழுது எல்லா சூழ்நிலையும் போய் வேலையை தேட வேண்டிய சூழ்நிலை. ஆனால் வேலையை தேடினால் வேலை கொடுப்பார் யாரும் இல்லை. அங்கே பண்டியுடைய பண்ணைக்காரன் ஒருவன். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் இருக்க வேண்டிய எத்தனையோ பிள்ளைகள் பண்டி மேய்க்கிறதை போல அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. வறண்ட ஜீவியம், போராட்டமான ஜீவியம், கண்ணீரின் ஜீவியம், வேதனையின் ஜீவியம். இதிலே நிலைத்திருப்பதற்காய் தேவன் உன்னை அழைக்கவில்லை. சகோதரா சகோதரி, நீ ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தர் உன்னை அழைத்தது உன்னுடைய தலையை உயர்த்துவதற்காய், உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்காய் என்பதை மறந்து விடாதே. இந்த பூமியிலே நாம் ஆள பிறந்தவர்கள், நாம் ராஜாக்களின் பிள்ளைகள் என்பதை மறக்காதே. ராஜரீக கூட்டம் என்பதை மறந்து விடாதே. சில வேளைகளே பரலோகத்துக்கு போய்த்தான் நாம் ராஜாவோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் இப்பொழுதே வந்திருக்கிறது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மகனாய், இயேசு கிறிஸ்துவின் மகளாய் நீ ஒப்புக் கொடுப்பாய் என்று சொன்னால், நீ பண்டிகையின் கூடாரத்திலே பண்டி தின்னுகிற உணவு கூட உனக்கு கிடைக்காதபடி வேதனையிலே, கண்ணீரிலே, போராட்டத்திலே, அவமானத்திலே கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்க தேவையில்லை. நீ புத்தி தெளிந்து எழுந்து உன்னுடைய வேதத்தை ஆராய்ந்து வா. உன் அப்பாவிடம் ஓடி வா. உன்னை இருகரம் விரித்த வண்ணமாய் அணைக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் என்பதை அறிகின்ற அறிவை இன்றைக்கு பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்திலே. ஓ ஹல்லேலூயா. அன்பான சகோதரங்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். அன்பான சகோதரங்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். நாம் பண்டிகையின் கூடாரத்திலே இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை. வறுமையின் உச்சகட்டத்திலே வாழுவதற்கு அழைக்கப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் செழிப்பார்கள்
இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் கன்று குட்டிகளை போல, கொழுத்த கன்று குட்டிகளை போல, நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் இறந்து தெரிவதில்லை. சொல்லுங்கள், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், பற்றி பிடியுங்கள், கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள், வாதாடுங்கள், வழக்காடுங்கள், வாருங்கள் என்று அதே அதிகாரத்திலே சொல்லுகிறார் ஆண்டவர். என்ன வழக்கு? கர்த்தரோடு நாம் வழக்காட முடியும். கர்த்தாவே, நான் உம்முடைய மகன், என்ன நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன். உம்மை, என்னுடைய பிள்ளையை ஆசீர்வதியோ, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியோ, எங்கள் சபையை ஆசீர்வதியோ, இந்த கனடா தேசத்தை எங்களுக்கு சொந்தமாய் கொடுப்பீராக. அப்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும் அன்பு சகோதரங்களே. ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். புத்தி தெளிந்து எனக்குண்டான ஆசீர்வாதங்கள் என்ன என்பது, என்னுடைய தகப்பன் வீட்டில் எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார் என்று அவனுக்கு புத்தி தெளிந்தது. இன்றைக்கும் புதிய இஸ்ரவேலாய் பிறந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இன்டர்நெட்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, நீ இஸ்ரவேல் புத்திரனாய் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மகன், கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட மகன், கர்த்தரால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற மகன் என்பதை மறந்து விடாதே. உனக்குண்டான ஆசீர்வாதம் எங்கே என்பதை நீ தெளிவடைவாய் என்று சொன்னால், வேதத்தை ஆராய்ந்தவைகளை உனக்காய் சொந்தமாக்கி கொள்ளுவாய் என்று சொன்னால், அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்னுடையது என்று சொல்லி, என்னுடைய தேவன் எனக்கு கொடுப்பார் என்று நீ நம்புவாய் என்று சொன்னால், அதை நீ பெற்றுக்கொள்ள முடியும், அதை நீ அனுபவிக்க முடியும், அதை நீ பெற்று வாழ முடியும். என்றாலும் ஏனென்றால் பார்க்கிறோம், தூரத்திலே வருகிற வேளையிலே அந்த தகப்பன் அந்த மகனை கண்டு ஓடி சென்று அவன் மீது மனதுருகி அவனை கட்டி அணைத்து. இன்றைக்கும் பாருங்கள், சில வேளைகளை உலக தகப்பன்மார் என்றால் பண்டியோட கூடாரத்தில் இருந்து வருகிறவன் எவ்வளவு நாட்டம் எடுப்பான் என்று யோசித்து பாருங்கள். சில வேளைகள் இந்த சூவுக்கு போகிறோம் அல்லது ஏதாவது அந்த மிருக ஃபார்ம்களுக்கு போகிறோம், 2-3 நாட்களே அந்த சேம் ஆடையை நீங்கள் போட்டு பாருங்கள், அந்த ஆடையை மணத்து கொண்டிருக்கிறது. ஆனால் பண்டியுடைய கூடாரத்திலே பண்டி மேய்த்தவன் எப்படி இருப்பான்? அவன் சேவெடுத்திருக்க மாட்டான், குளித்திருக்க மாட்டான். அவன் ஹோம்லெஸ் பீப்புளுக்கு பக்கத்தில் இருக்கிற பொழுது எவ்வளவு துர்நாற்றம் வீசுகிறது. ஆனால் அவைகளை கண்டு நீங்கள் ஓடக்கூடாது. இயேசுவின் அன்பை கொடுங்களுமால் உங்களால் முடிந்தவரை உங்களை அட்ஜஸ்ட் பண்ண நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னென்று சொன்னால், அன்னை தெரேசா, நீங்கள் எப்படி இந்த அழுகின பெண்கள் எல்லாவற்றையும் தொட்டு அவர்களுக்கு எண்ணெய் பூசுகிறீர்கள், காயப்படுத்துகிறீர்கள் என்ற வேளையிலே அவர்கள் சொன்னாராம், இயேசு கிறிஸ்து என்னுடைய அழுகிய உடம்பை, அழுகிய பாவத்தை, அழுகிய காயங்களை தொட்டு என்னை சுத்தமாக்கினாரே. அந்த நினைப்பு வரட்டும். அந்த நினைப்போடு இந்த தகப்பன் அவனை கட்டி அணைத்து முத்தமிடுவதை போல இன்றைக்கும் உங்களுடைய பாவம் செந்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அதை வெண்பஞ்சு போல மாற்றி உங்களை மகனாக மகளாக ஏற்று தன்னுடைய மார்பிலும் தோளிலும் போட்டு ஆற்றி தேற்றி, என் மகனே, என் மகளே, என்னிடம் திரும்பி வந்து விட்டாய், உனக்காய் வைத்திருக்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொள், அதிகார முத்திரை அணிந்து கொள், புதிய ஆடை, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக்கொள், வெற்றியின் கிரீடத்தை போட்டுக்கொள், சமாதானத்தை, அந்த சமாதான பாதரட்சை அணிந்து கொள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஓடி வருவீர்களா? ஓடி வருவீரா சகோதரா? ஓடி வருவாயா சகோதரி? வாலிப தங்கச்சி ஓடி வருவாயா? வாலிப தம்பி ஓடிவா. அந்த இயேசு உனக்காக வழிமேல் ஒளி வைத்து காத்திருக்கிறார். அவரிடம் ஓடி வந்து அவரை அறிகின்ற அறிவை பெற்றுக்கொள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகி போகிறார்களே என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற தெய்வத்திடம், நான் உம்மை அறிந்து விட்டேன் அப்பா, உம்மை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்பா, உம்முடைய அன்பை நான் சுவைக்க போகிறேன் அப்பா, எனக்கு கிருபை தாரும், என் பாவத்தை மன்னியும், என் சாபத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், உம்முடைய மகனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்பாயா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இப்படியா ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய தகப்பன் மகன், தகப்பன் மகள் என்ற ஜீவனுள்ள தகப்பனாகிய உம்முடைய அன்பை சுவைக்கிற கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நல்ல Jesus Christ, that this program is a blessing for you. Our Sunday services are 10 a.m. Tamil and English, 12 noon English service. Monday to Friday, 5 a.m. to 6 a.m. prayer for victory. Thursdays and Fridays, 9:30 a.m. prayer for holiness. We will pray for spiritual growth of all churches around the globe and individual prayers. You are all welcome. Fridays, 7:30 p.m. Bible study. Above services, Bible studies, prayers are located at 5800 Shepherd Avenue East, Unit 7 and 9. For more information, please contact Pastor Christy Marianayagam. Telephone number 4
416-831-4662. Website www.ifjcc.com. Email pastor@ifjcc.com. God bless you. ஆமென். அன்பு மீடியா நேயர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் எம்முடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிக்குமானால் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சர்வதேச இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் திருச்சபையின் சார்பிலே உங்களிடமிருந்து விடை பெறுவது பாஸ்டர் கிறிஸ்டி மரியநாயகம். கர்த்தர் உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.